ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் மேல் அமர்ந்திருக்கிறது அதை பொறுத்துத்தான் அந்த கிரகத்தின் பலன் பயன் வெளிப்படும். ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க, அவருக்கு ஸ்டார் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தானே சொல்றாங்க. மேஷ ராசியில வர்ற அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கான வாங்கி வந்த வரம் அது என்னென்ன விஷயங்கள் சார்? அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறது என்னன்னா தேவலோக மருத்துவர்கள். தேவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த அஸ்வினி குமாரர்கள் தான் வைத்தியம் செய்வார்கள். அவர்கள் ஜனனமான நட்சத்திரம் அப்படின்னு இந்த நட்சத்திரத்தை சொல்லப்படுகிறது. இப்போ குதிரை அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்? வேகம், ஸ்பீடு, எந்த ஹார்ஸ் பவர் அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் லெஃப்ட் ரைட்டு பார்க்காமல் இந்த ஞானத்தை தேடி, அதாவது அவர்கள் கல்வியில் கொஞ்சம் தடை ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் தொழில் துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பூரணமான ஞானம் பெறக்கூடிய நபர்கள். இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் கொஞ்சம் கோபம். அந்த கோபத்தை இவர்கள் பகிரங்கமா வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய மேனரிசம்ஸ்ல அந்த கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதாக வெளிப்படும். வயசு, அந்த காதலிக்கிற வயசு வரும் பொழுது காதல்னாலதான் பிரச்சனை வரும். அதுல நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி லைஃப் பிகினிங், அந்த லவ் லைஃப், இந்த இடங்கள்ல இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுகள். இந்த பிரச்சனையை அவர்கள் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்காக 25 வயசுல இவர்களுக்கு என்ன நடக்கும்னா சூரிய தசை என்பது ஆரம்பிக்கும். இப்போ அந்த சூரிய தசை தான் இவர்களுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய திசை. ஏன்னா சம்பாத்திய காரகன் சூரியன். இப்போ நம்மளும் சம்பாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். இவர்களுக்கு எந்த இடத்துல கொஞ்சம் அடி விழுகுது அப்படின்னு யோசிச்சோம்னா இவர்களுக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வேல்சங்கர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நம்மளுடைய 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம பிரம்மன் எழுதிய விதி சீரீஸ் மூலமா நம்ம சொன்ன விஷயங்கள் அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்களால எளிமையான முறையில் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நிறைய பேருக்கு அது பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு சார். அதுக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் சார். நன்றி சார். இப்போ 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம் சார். இப்போ 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த பிரம்மன் எழுதிய விதி மாதிரியே ஏதாவது விஷயங்களை நம்மளால சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிடுறீங்க, முதல்ல உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? பேரு, நட்சத்திரம், பேரு சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க, இதைத்தானே கேட்பாங்க. ஆமாம் சார். ஸோ நட்சத்திரத்தின் மையத்தை வச்சு தான் தசாபுத்தி அந்தரங்களே கணக்கிடப்படுது. இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா கேது திசையின் இருப்பு 3 வருடம் 4 மாதம்னு அந்த ஜோதிடத்தில் ஒரு கணிதம் இருக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கு ஒவ்வொரு வயதிலும் என்னென்ன தசாபுத்திகள் நடக்குதுங்கிற கணிதமே செய்ய முடியும். இப்போ ராசி சக்கரம் பக்கத்தில் நவாம்ச சக்கரம்னு எழுதியிருப்பாங்க, அதுக்கு மேலே கிரகபாத சாரம்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் மேல் அமர்ந்திருக்கிறது அதை பொறுத்துத்தான் அந்த கிரகத்தின் பலன் பயன் வெளிப்படும். இதைத்தான் கிரகபாத சாரம்னு போடுறது. ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க, அவருக்கு ஸ்டார் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தானே சொல்றாங்க. இப்போ சினிமாலேயே உச்சத்தில் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் என்ன போட்டுக்கிறாங்க? அல்டிமேட் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு, பவர் ஸ்டாரு, மெகா ஸ்டார், இப்படித்தானே வரிசையா போடுறாங்க. அப்ப நட்சத்திரங்களினுடைய பங்கு அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லா கட்ட வளர்ச்சியிலையுமே இருக்கு. அதுதான் ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலதான் அந்த தசாபுத்தி அந்தரம், பேர் ராசி, அந்த குழந்தைக்கு பேருடைய முதல் எழுத்தும் இன்றைக்கும் கூட ஒரு 90% அந்த நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப எழுத்தை வச்சு தான் மையமாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ முக்கியமான அந்த ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன,
இப்போ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த 2 நபர்களுக்கே வேறுபடும். ஏன்னா 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், அதோடைய விளக்கங்கள் என்ன போன்ற அனைத்து விஷயங்களையும் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சார், இப்போ பொதுவாக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது எங்களுடைய மனசில் வர ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருக்குமே ராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவோம் சார். ராசியும் நட்சத்திரமும் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது? இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம்னா அது என்னது சார்? இல்லை, ராசிங்கிறது வந்து உங்களுக்கு 360 டிகிரியை 12 இதுவாக பிரிக்கிறது, 12 சமபங்காக பிரிக்கிறது ராசி. அது ஒரு ராசி மண்டலம்னு சொல்கிறது. ஒரு ராசியில் 2.25 நட்சத்திரம் வரும், அதாவது ஒரு 9 பாதம் வரும். இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்னா ஒரு 2 முழு நட்சத்திரம் இல்லைன்னா ஒரு முழு நட்சத்திரம் வரும். அதாவது 3.20 அப்படி பிரிக்கப்படுறது தான். இப்போ நட்சத்திரங்கிறது நீங்கள் ஜனனமாகக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குதோ அதுதான். இப்போ சில நேரத்தில் 2 ராசி மண்டலத்தில் வரும். இப்போ கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதமாக இருந்தால் மேஷத்தில் வரும், 2, 3, 4 இருந்தால் ரிஷபத்தில் வரும். இப்போ நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதே அந்த நட்சத்திரம் தான். சார், முதலாவதா மேஷ ராசியில வர்ற அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கான வாங்கி வந்த வரம் அது என்னென்ன விஷயங்கள் சார்? அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி கேது. இந்த கேதுங்கிற கிரகத்தை தான் ஞானகாரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுவது உண்டு. அப்போ அவர்கள் சார்ந்த தொழில் துறையில் ஞானம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். இந்த கேது நட்சத்திரமான அஸ்வினி இருக்கக்கூடியது செவ்வாய், அதாவது மேஷம் அப்படிங்கிற ராசி மண்டலத்தில். அப்போது செவ்வாயினுடைய அந்த குணத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த நட்சத்திரத்தின் மேல் சந்திரனின் பயணம் வரும் பொழுது தான் இவர்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களாகிறார்கள். இதே ராசியில் சூரியன் என்ற கிரகம் வந்து இங்கு உச்சமடையக்கூடிய வீடாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிருகம் வந்து ஆண் குதிரை. அதாவது இந்த குதிரை முகத்தின் ஒரு தொகுப்பாகத்தான் இந்த நட்சத்திரத்தின் வரைபடம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வமேதம் அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அஸ்வமேத யாகம்லாம் அந்த காலத்தில் வந்து செய்வாங்க. அதே மாதிரி அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா தேவலோக மருத்துவர்கள். இப்போ தேவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த அஸ்வினி குமாரர்கள் தான் வைத்தியம் செய்வார்கள். அவர்கள் ஜனனமான நட்சத்திரம் அப்படின்னு வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து சொல்லப்படுகிறது. இப்போ குதிரை அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன தெரியும்? வேகம், ஸ்பீடு, எந்த ஹார்ஸ் பவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் லெஃப்ட் ரைட்டு பார்க்காமல் அந்த ஞானத்தை தேடி, அதாவது அவர்கள் கல்வியில் கொஞ்சம் தடை ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு பூரணமான ஞானம் பெறக்கூடிய நபர்கள். நிறைய மருத்துவ தொழில்கள்லாம் வந்து இவர்களை காணலாம். ஏன் அப்படின்னா இவங்களுடைய ராசியில் சூரியன் என்ற கிரகம் உச்சம் அடைகிறது. இந்த சூரியன் என்பது ஆத்ம காரகன். இப்போ ஆத்மாங்கிறது வந்து இங்கே உடல், உயிரை குறி காட்டுவதனால் அந்த உடலை தொட்டு வைத்தியம் செய்யக்கூடிய நபர்கள், பேராமெடிக்கல் சயின்சஸ், இந்த மாதிரியான துறைகளெல்லாம் நாம் வந்து இவர்களை வல்லவர்களாக காண முடியும். பொதுவாகவே இவர்கள் எளிதில் திருப்தி அடைவதில்லை. இது வந்து அவர்களுடைய வாழ்வியல். ஏன்னா அவர்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ஞான மார்க்கம் அதிகமாக உண்டு. அப்போது நமக்கு எல்லா விஷயங்களும் நன்றாக தெரியும், இவர்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுமா, அப்போ இவர்கள் சொல்வதை கேட்டு நாம் திருப்தி அடைய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்து கொண்டிருக்கும். அந்த யோசனைக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தான். அவர்களுக்கு நிஜமாகவே அந்த ஞான மார்க்கம்ங்கிறது உண்டு. ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கியே ஒரு அரசனாகக்கூடிய தகுதிகள் அதிகம் உடைய நபர்களாக நாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொதுவாகவே எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு கீழ்நிலையில் இருந்தாலும் அந்த கீழ்நிலையில் ஒரு மேல்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இவர்களை பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? கீழே இருந்தாலும் அவங்க ஒரு உயரத்துல அதாவது அந்த விஷயத்துல ஒரு ஹெட்டாக பயணிக்கக்கூடிய நபர்களாக இவங்களை நீங்க பார்க்க முடியும். இவங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா ஸ்பீடு, இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கோபம். அந்த கோபத்தை வந்து இவர்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மேனரிசம்ஸில் அந்த கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதாக வெளிப்படும். அதாவது மற்றவர்களை அவாய்டு செய்வது போல்
சில மேனரிசம்ஸை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். சார் அப்போ அவங்க வந்து கோவப்படலாம், ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கோவப்படணும், அவங்களோட மேனரிசமாக அது இருக்கக்கூடாது. ஆமாம், அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா வாழ்வியலில் அவர்களுக்கு வெற்றி என்பது இன்னும் அதிகமாக வரும். மற்றவர்களை பொதுவாக இவர்கள் மற்றவர்களிடம் அடங்கி போவதில்லை. மாறாக வேணும்னா மற்றவர்களை நாம் அடக்கி ஆளலாம், அல்லது நம்மளுடைய கமாண்டுக்கு கீழ் அவர்களை கொண்டு வரலாம். சார் கமெண்ட்டுக்கு கீழே அப்படின்னா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்க எல்லாருமே கமெண்ட் கொடுக்குற உயரத்தில் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருப்பாங்க, அவங்க வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவர்கள் எல்லா விஷயத்தையும் பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அதான் இந்த ஞான மார்க்கம்னு அதைத்தான் சொல்கிறது. நிறையா பேருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய, கமாண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் பொசிஷனுக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் அவர்களிடம் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இப்போ நிறைய அந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், கவர்மெண்ட் ஜாபு, இராணுவம், மிலிட்ரி, போலீஸ், இந்த மாதிரி இடங்களில் உயர்நிலைகள்லாம் நம்ம இவர்களை பார்க்க முடியும். இவர்களுக்கு எந்த இடத்துல கொஞ்சம் அடி விழுகுது அப்படின்னு யோசித்தோம்னா, இவர்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் நீசம் அடைவதனால் இந்த நடு வயதில் திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. அப்போ வயசு, அந்த காதலிக்கிற வயசு வரும் பொழுது காதல்னால தான் பிரச்சனை வரும். அதில் நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி லைஃப் பிகினிங், அந்த லவ் லைஃப், இந்த இடங்களில் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுகள். இந்த பிரச்சனையை அவர்கள் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நிறைய பொருள், நேரத்தை விரயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் உச்சம். அப்போ 12ஆம் வீடுனா விரயம். இப்போ ஏகப்பட்ட விரயத்தை இந்த திருமணம், லவ் சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுக்கிறது. சார் அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க காதல், திருமணம் ரெண்டுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம், அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதை தவிர இந்த பர்சன்ஸ்க்கு ஒரு குவிக் லேர்னிங், ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு அப்டேட்டான லுக்கு, ஒரு நல்ல எனர்ஜி லெவல், ஒரு டைனமிசம், ஸ்பீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர்களிடம் ஒரு கலவையாக காணப்படும். கண்டிப்பாக சார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே கர்மாவின் தொடர்ச்சி அப்படின்னு தான் மூல நூல்களில் வந்து சொல்லப்படுகிறது. முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை பொதுவாகவே இவர்கள் ஆணித்தனமாக மற்றவர்கள் மேல் திணிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு. சார் கர்மாவின் தொடர்ச்சி அப்படின்னு, கர்மாவின் தொடர்ச்சி அப்படின்னா ஏதோ கர்மாங்கிறது செயல், ஏதோ ஒரு செயல் விட்டு போனது, அதன் தொடர்ச்சி, அதனை நீங்கள் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக ஜனனம். முந்தைய பிறவியில செஞ்ச ஒரு விஷயத்தை முடிக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பிறவி. அதாவது ஒரு ஏக்கத்தினுடன் அந்த செயலை வந்து முடிக்காமல் விட்டதும் பிறகு அதன் தொடர்ச்சியாக வந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் என்பது இவர்களுக்குள் இருக்கும். இது வந்து பித்துரு வர்க்கம் மாதிரி மாத்தூர் வர்க்கத்தை குறிக்காட்டக்கூடியது. ஏன்னா இந்த கேது பகவான்கிறதே வந்து இங்கே முன்னோர்களே வந்து நமது வம்சத்தில் மீண்டும் பெறப்படுப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில். அந்த கர்மாவின் தொடர்ச்சியாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்ப்பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படும். ஏன்னா 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து இவர்களுக்கு ஜென்ம ராசியில் வந்து உட்கார்கிறார்கள். நல்ல ஞானம் உண்டு, நன்றாக யோசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் வந்து கொஞ்சம் இந்த தூக்கம் குறைவு, தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா இவர்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்கள். எந்த விஷயத்திலும் ரொம்பவும் சுத்தமாக இருப்பது, மற்றவர்களும் அவ்வாறு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, அந்த மாதிரி இல்லாத போது கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆகக்கூடிய நபர்கள், அதெல்லாம் இந்த கேது நட்சத்திரத்தில் பார்க்கலாம். ரொம்பவும் மூளை பலம் உண்டு. அதனால் நிறைய அந்த ரிசர்ச்சு, சயின்டிஸ்ட்டு, ஆன்மீக பலம், மெடிக்கல் ப்ரொஃபஸர்ஸு, வெளிநாட்டுக்கு போவது, இந்த ரொம்பவும் நுண்ணியமான விஷயங்களை செய்யக்கூடிய மதிநுட்பம் நிறைந்தவர்கள். அந்த நுண்ணியமான விஷயங்கள் என்னன்னு அவங்க எடுத்து சொன்னால் கூட கேட்குறவங்களுக்கு புரியுமான்னா புரியாது. ஏன்னா அவ்வளவு காம்ப்ளெக்ஸ்டான விஷயங்களை எல்லாம்
நொவல் டெக்னாலஜின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டுபிடிக்க நபர்களாக நம்ம இவர்களை பார்க்கலாம். சரி, இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும், இந்தந்த விஷயங்களுக்கு கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்களை சொன்னீங்க சார். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுது கேது திசையில் தான் அந்த குழந்தையுடைய பிறப்புங்கிறது இருக்கும். அது ஒரு ஆவரேஜாக சிலருக்கு 2 வயசு பாக்கி இருக்கும், சிலருக்கு 4 வயசு இருக்கும், சிலருக்கு 6 வயசு பாக்கி இருக்கும். ஆவரேஜாக 5 வயசு அந்த குழந்தைக்கு கேது திசைன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த 5 வயதுக்கு அந்த குழந்தைக்கு சுக்கிர திசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. இந்த சுக்கிர தசைங்கிறது 5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கும். சுக்கிர தசைங்கிறது 20 வருஷம். அப்போது அந்த லைஃப்பில் ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடியது அந்த சுக்கிர திசை. அதுதான் ஒரு குரூஷியலான பீரியட். இப்போ அந்த குழந்தை எந்த இலக்கை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிறது ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சு ஒரு 75 to 80% இவங்களுக்கு இந்த சுக்கிர திசைங்கிறது ஃபேவரபிளாக வரும். இப்போ உயர்கல்வியாக இருக்கட்டும், இந்த ஆர்ட்ஸு, இயல், இசை, நாடகம், மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை நோக்கி பயணிப்பது எல்லாமே இந்த சுக்கிர திசையில் தான் நடக்கும். சின்ன சின்ன இந்த கோல்டு, சளி ப்ராப்ளம், இந்த மாதிரி சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுவது உண்டு. இந்த சுக்கிர திசைங்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா 25 வயசில் முடியுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒருவேளை அந்த சுக்கிர திசை என்பது ஃபேவரபிளாக இல்லாத பட்சத்தில் அந்த வயசில் தான் இவங்களுக்கு இந்த லவ் சம்பந்தமான ஃபீலிங்ஸு, அதன் மூலமான கான்டாக்ட்ஸு, நான் ஏற்கனவே சொன்னது போல் அதில் கொஞ்சம் தடுமாற்றம், ஒரு பர்சனை மிஸ் பண்ணி வேற ஒரு பர்சனை உள்ளே கொண்டு வர வேண்டியது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இவர்களுக்கு அந்த 24, 25 வயசில் ஏற்படும். ஒரு சில பெண்களாக இருந்தால் அந்த 25 வயசில் திருமணமும் நடந்திருக்கும். அந்த திருமண வாழ்க்கையும் கூட அந்த சுக்கிரன் இவர்களுக்கு அனுகூலமாக இல்லைன்னா கொஞ்சம் பிசிறு ஏற்படும், ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். இந்த 25 வயசில் இவர்களுக்கு என்ன நடக்கும்னா சூரிய தசை என்பது ஆரம்பிக்கும். இப்போ அந்த சூரிய தசை தான் இவர்களுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய திசை. ஏன்னா சம்பாத்திய காரகன் சூரியன். இப்போ நம்மளும் சம்பாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு திருமண வாழ்வை இழந்து வேறு யார் ஆதரவும் இல்லாமல் நம்ம தான் பயணிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஒரு சிலர் சரி சூரிய திசைக்கு பிறகு 28, 29 வயசில் திருமணம் பண்ணிக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கணும், ப்ரூவ் பண்ணணும், ஒரு போட்டி, இதெல்லாம் அவர்களுக்கு அந்த சூரிய திசையில் தான் ஏற்படும். ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் அனுகூலமாக இருக்கும் பொழுது நிறைய உயர் பதவிகளுக்கு போகிறது, நிறையா பேரை வச்சு வேலை வாங்கிறது, அதை தான் பல பேரை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் திருமண வாழ்வு அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் அடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை கூட இவர்கள் பகிரங்கமாக வெளியே காண்பிக்க மாட்டார்கள், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்தது போல் இருப்பார்கள். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு 32, 33 வயசில் இந்த சந்திர திசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் என்பவர் இங்கே 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். இப்போ 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம். அப்போது இவர்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய அமைப்பு, பெற்றோருடைய ப்ராப்பர்ட்டிஸை, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், அம்மாவின் ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா அங்கே சந்திரன் 4ஆம் அதிபதிங்கிறதுனால அம்மாவின் ப்ராப்பர்ட்டியை பெறக்கூடிய அமைப்பு மேக்சிமம் இந்த சந்திர திசையில் அசையும் அசையாத சொத்துக்களை அவர்கள் வாங்குவார்கள். அது எந்த அளவுக்கு விஸ்தாரமாக இருக்குது அப்படிங்கிறது ஜனனகால ஜாதகத்தில் அது வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இந்த சந்திர திசை இவர்களுக்கு அனுகூலமான ஒரு திசையாக நிறையா பேருக்கு வருகிறது. இந்த சந்திர திசை முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 40, 41 வயசில் இவர்களுக்கு அந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது ஆரம்பமாகும். இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது இவர்களுக்கு ராசியாதிபதியாக வந்தாலே அவரே 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவார். அப்போது இந்த செவ்வாய்ங்கிறது இவர்களுக்கு ஷஷ்டாஷ்டகமாக வரும். அதாவது இப்போ இவங்களுக்கு விருச்சிகம் 8ங்கிறதுனும் 8ஆம் இடம் விருச்சிகத்துக்கு மேஷம் 6ங்கிற அமைப்பிலும் வர்றதுனால இந்த செவ்வாய் திசையில் இவர்களுக்கு ராசியாதிபதியோட திசைங்கிறதுனால ஒரு நல்ல ஹை ஸ்பீடு பிடிச்சி போக வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படும்.
ஆனால் நமக்கு ராசியாதிபதியே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால நம்மளாவே எங்கேயாவது போய் மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படும். குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பேருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுங்கிறது ஏற்படும். காரகத்துவ அமைப்புள்ள செவ்வாய் சகோதர காரகனாக வர்றதுனால சில சமயத்தில் சகோதரர்களுக்குள்ளேயே இந்த பாக பிரிவினை, சொத்து பிரிவினை, இது சம்பந்தமாக கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். அதுக்கப்புறம் 50 வயசில் ஆவரேஜாக இவங்களுக்கு இந்த ராகு திசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இந்த ராகுங்கிறது பொதுவாக இவர்களை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகுமா அப்படிங்கிறதும் திரும்பவும் நம்ம ஜனனகால ஜாதகத்தை வச்சுட்டு தான் பலனை நிர்ணயம் செய்ய முடியும். ஆனால் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இவர்களுக்கு இந்த இடத்துலையே அந்த 45, 46லேயே நிறையா ஹெல்த் ட்ராபேக்ஸ் எல்லாம் வரும். குறிப்பாக ஸ்டமக்கு, லெக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள், நீ பெயின், லெக் பெயின், இதெல்லாம் இவர்கள் அதிகம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரி, இப்போ நீங்கள் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இந்தந்த வயசுல இந்தந்த தசாபுத்தி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும்? எல்லாருக்குமே பொருந்தும். ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமாங்கிறத பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். நான் சொல்றது ஒரு 90 to 95% கரெக்டாக உட்காந்துரும். இப்போ நீங்கள் ஒருவேளை அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் ராசி சக்கரத்தில் சந்திரன் என்பவர் இங்கு மேஷத்தில் இருப்பார். இப்போ நவாம்சத்திலும் அவர் அதே மேஷத்தில் தான் அமர்ந்திருப்பார். இதற்கு வர்க்கோத்தமம் இல்லைன்னா பாரிஜாத யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அர்த்தம் என்னன்னா, குறிப்பாக இவங்கள்லாம் இந்த அரசாங்கத்தில் உயர்நிலை பதவிகளுக்கு போகிறது, குறிப்பாக இந்த இராணுவம், மெடிக்கல், போலீஸ், மிலிட்ரி போன்ற துறைகளில் போகுது. தங்களை முதன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக, நிறைய பேருக்கு கமாண்டிங் செய்யக்கூடிய நபர்களாக, ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்லாம் அதிகம் இடம் பெறக்கூடிய நபர்களாக நம்ம இவர்களை பார்க்க முடியும். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு சந்திரன் என்பவர் நவாம்சத்தில் ரிஷபத்தில் உச்சம். அப்போ அங்கே ரிஷபம்னாவே அதிபதி சுக்கிரனாக வந்துட்டதுனால இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள்லாம், இந்த அழகு, ஆபரணம், பியூட்டி பார்லர், யோகா, இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேஷன் டிசைனிங், இந்த மாதிரியான துறைகள்லாம், இயல், இசை, நாடகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முதன்மையான நபர்களாக, வெற்றியாளர்களாக நம்ம இவர்களை பார்க்க முடியும். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நீங்கள் ஜனனமாகியிருந்தால் உங்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும். இப்போ மிதுன ராசிங்கிறது வெற்றி ஸ்தானமாக இருந்தாலும் இங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் கவனமாக பலனை எடுக்கணும். எப்படின்னா, இங்கு மிதுனம் அப்படிங்கிறது கடகத்துக்கு 12, கடகத்துக்கு விரயம். அப்போ கடகத்துக்கு அதிபதியான சந்திரன் ஸ்தானாதிபதி, ஸ்தானத்துக்கு விரயம் ஏறக்கூடிய பலன். அப்போது படிப்பில் ஏதாவது ஒரு தடை, அப்போது படிப்புக்காக பெற்றோர்களை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, தாய் அன்பு கொஞ்சம் குறைவாக பெறக்கூடிய நபர்கள், படிக்க வேண்டிய வயசில் படிப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் போராடி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். இவங்கெல்லாம் இந்த 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷனுங்கிறதுனால தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், ஐடி, இந்த மாதிரி ஃபீல்டு, கான்ட்ராக்டு, கமிஷன் ஏஜென்ட்டு, மீடியேட்டர்ஸு, வெளிநாட்டு தொடர்பு, இதெல்லாம் இவர்கள் நன்றாக ஜெயிக்கக்கூடிய துறைகளாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் கடகராசியில் ஆட்சி பலம். அப்போது இது ஒரு சுபத்துவம், பூரணமான பலன். இப்போ 4ஆம் வீடுனாவே உங்களுக்கு வீடு, வாகனம், தோட்டம், மனை, பெரிய பில்டிங் கட்டி வாடகை கொடுறது, பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல லக்ஸுரியாக வாழக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் அந்த சந்திர திசை வரும்பொழுதே இவர்களுக்கு ஏற்பட்டு விடும். இது இந்த 4ஆம் பாவத்தில் பிறந்திருந்தால். இதை தவிர இவர்கள் நிறைய இந்த கல்யாண மண்டபம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை கூடுறது, பெரிய பெரிய லாட்ஜ் கட்டி வாடகை கூடுறது, ஸ்திரமான சொத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, அக்ரிகல்ச்சர், தோட்டம், துறவு, இந்த மாதிரி மில்க் பிஸ்னஸ்ஸு, லிக்விட் ப்ராடக்ட்ஸு, இந்த வாட்டர் ப்ராடக்ட் எல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமான அமைப்பாக வருது.
சரி, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இல்லை எது உங்கள் நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கான பலன் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. ஜென்ரலாகவே வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கான சக்ஸஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். அவர்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஞானம், அந்த ஸ்பீடு, இதுதான் இவர்களுடைய சக்ஸஸான ஃபார்முலா. இவர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இவர்களுக்கு 22வது நட்சத்திரமாக வரக்கூடியது இவர்களுக்கு வைநாசிகம். அப்படின்னா இப்போது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். அப்போ சந்திரனுடைய கடைசி நட்சத்திரம்னு வரக்கூடியது திருவோணம், மகர ராசி மண்டலத்தில் இருக்குது. இந்த 22வது நட்சத்திரம் நமக்கு நம்மளுடைய ஹெல்த்து, வெல்த்து இது ரெண்டுத்தையுமே பாதிக்கும். இது கொஞ்சம் டீப் அஸ்ட்ராலஜி மாதிரி இருக்கும், ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ திருவோண நட்சத்திரத்தின் மேல் நிற்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவ பாதகத்துவ தன்மையில் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கோச்சாரத்தில் இப்போ 10ஆம் இடத்துல குரு வருது, 10ஆம் இடத்துல சனி வருது அப்படின்னா, திருவோண நட்சத்திரத்தின் மேல் அந்த கிரகம் டிராவல் பண்ணும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக வரும். நீங்கள் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் திருவோணம் 4ஆம் பாதம் கடுமையான வைநாசிகம். இப்போ நீங்கள் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க, திருவோணம் 4ஆம் பாதத்தில் கோச்சார சனி வந்தாலோ அல்லது கோச்சார குரு வந்தாலோ சுப பலன்களை கொடுக்காது. திருவோணம் 4ஆம் பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் கடுமையான பாதிப்பை தன்னுடைய தசாபுத்தி அந்தரங்களில் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம்? இப்போ இதுக்கு வந்து திருநெல்வேலிக்கு அருகே உள்ள பெருமாள் குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் மாயகாத்த பெருமாள்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி வர்ற நாளில் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் இதுக்கு உண்டான அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், அன்னதானம் செய்து கொள்வதன் மூலம் இந்த வைநாசிகத்தினுடைய பலன் வந்து உங்களுக்கு தட்டுப்படும். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார். பிள்ளையாரப்பட்டி பிள்ளையாரை தொடர்ச்சியாக வழிபடலாம். சரஸ்வதி தேவி, கூத்தனூருக்கு அருகே இருக்கக்குள்ள சரஸ்வதி தேவியை நீங்கள் வழிபடுவதன் மூலம் கல்வியில் மேன்மை ஏற்படும். நீங்கள் பிள்ளையார் வழிபாடு செய்யும் பொழுது பொதுவாக இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடுங்கிறது அதிகம். அதனால் உச்சிஷ்ட மகா கணபதினு ஒரு கணபதி இருக்குது. இப்போ ராஜ கணபதி, இந்த மாதிரி நிறைய ஹேரம்ப கணபதி, இந்த மாதிரி நிறையா கணபதி இருக்கும் பொழுது குறிப்பாக உச்சிஷ்ட கணபதியோடைய மூல மந்திரத்தை நம்ம இந்த மாதிரி பொது வழியில் சொல்லக்கூடாது. அதற்குண்டான ஒரு குருக்கிட்ட போய் நீங்கள் அந்த மந்திரத்தை வாங்கி ஜபம் செய்யும் பொழுது செல்வ வளம், ஞான வளம், அளவற்ற வளம் பெருகும். தொடர்ச்சியாக நீங்கள் கணபதி வழிபாடு, வருஷத்துக்கு ஒரு தடவை கணபதி யாகம், இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அருகம்புல் வைத்து நீங்கள் அந்த உச்சிஷ்ட மகா கணபதியை பாராயணம் செய்து ஜபம் செய்தால் அது சித்தியாகும். அந்த சித்தி ஆச்சுன்னா நிகரற்ற ஒரு வெற்றி ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பெயர்களை வைக்கலாம் சார்? சு, சே, சோ, லா, இதுதான் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கு. நிறைய பேர் ரொம்ப யோசிக்கிறது இல்லை, அஸ்வின்னே வச்சுருவாங்க, அஸ்வினினே வச்சுருவாங்க. அவங்க கூட ஏதாவது ஒரு சாமி பேரை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஸ்வின் முருகவேல், அஸ்வின் பாலாஜி அந்த மாதிரிலாம் வச்சுருவாங்க. இந்த சூ, சே, சோலால் நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், சுமதி, சுந்தரி, சுந்தர், இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் யூஸ் பண்ணின பேர்கள். சுமதிங்கிற பேர்லாம் இப்போ பெரும்பாலும் அந்த அளவுக்கு வைக்கிறதில்ல. ஆனால் என்னுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா அதிகமாக வாழ்க்கையில், குறிப்பாக திருமண வாழ்க்கையில் ரொம்ப டேமேஜ் ஆன பேர்னா இந்த பேரை கூட வந்து சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து ரொம்பவும் வாழ்க்கையில் வந்து தோல்வியை சந்தித்த பேர்களாக எடுத்துக்கலாம். இந்த சுனிதா, இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறையா பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு தேஜஸ், ஒரு தோற்றம் இருக்கும். இவங்கெல்லாம் ஓரளவுக்கு லவ் மேரேஜ் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் தெரியாமல் அந்த லவ் மேரேஜை வந்து நடத்தக்கூடிய நபர்களாக இவர்களை பார்க்கலாம். சுதர்ஷன், இந்த மாதிரி பேர்கள் வைப்பாங்க. இவங்கெல்லாம் நிறைய பிஸ்னஸில், டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸில், இந்த லைன்லலாம் இவர்களை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். ஷோங்கிற எழுத்தில் வந்து பெரும்பாலும் அந்த காலத்தில் வச்சாங்க, சோலையப்பன், சோலையம்மா, இந்த மாதிரி பேர்கள்லாம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போலாம் இதுக்கு நிறைய ட்ரெண்டிங்கான நேம்ஸை நாங்களே நிறைய கொடுத்துருக்குறோம். இப்போ சுடர் மகிழன், சுடர் மகிழினி,
இந்த மாதிரி சுகிர்த்து, இந்த மாதிரியான ட்ரெண்டிங் நேம்ஸ். சே வருது பார்த்தீங்களா, சேயோன்ங்கிறது முருகனுடைய பேர். இந்த பேர்கள்லாம் வந்து இன்னைக்கு ரொம்பவும் ஹாட்டாக ட்ரெண்டிங்காக போகக்கூடிய பேர்கள். சரி, இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் சஜஷன் சொல்லிட்டீங்க. இப்போ பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் இனி வர காலத்துல? பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த இளமையில் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக அந்த சுக்கிர தசையில் ஒரு தடுமாற்றம், அதாவது உணர்வுகள் ரீதியாக எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை தாண்டி அந்த சூரிய தசை சந்திர தசையில் இவங்க லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. எதை செய்தாலும் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் வேண்டும், மற்றவர்களும் அவ்வாறு பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசியில் வர்ற அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்முடைய வாங்கி வந்த வரம் சீரீஸ் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இதை பார்த்துட்டு இருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை இந்த காணொளி கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே.